வணக்கம் நண்பர்களே. டிரான்ஸ்ஃபார்மர்களின் பொதுவான மெயின்டெனன்ஸை எவ்வாறு செய்வது என்பது குறித்த இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். மணிக்கொரு முறை டிரான்ஸ்ஃபார்மரின் மெயின்டெனன்ஸை மேற்கொள்ளுதல், தினசரி டிரான்ஸ்ஃபார்மரின் மெயின்டெனன்ஸை மேற்கொள்ளுதல். டிரான்ஸ்ஃபார்மர்களில் ஏன் மெயின்டெனன்ஸ் செய்ய தேவைப்படுகிறது என்பதை விவாதிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸின் முக்கிய குறிக்கோள் டிரான்ஸ்ஃபார்மரின் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் பாகங்கள் மற்றும் அதன் ஆக்சசரிஸ் நல்ல நிலையில் இருப்பதையும் நோக்கத்திற்கு ஏற்றதாக மற்றும் எந்த நேரத்திலும் பாதுகாப்பாக செயல்படும் திறனையும் உறுதி செய்வதாகும். டிரான்ஸ்ஃபார்மரின் நிலை குறித்து வரலாற்று பதிவை வைத்திருப்பதும் மிக முக்கியமானதாகும். எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷனிலும் விலையுயர்ந்த மற்றும் முக்கியமான காம்போனன்ட் ஆகும். எனவே ஆப்டிம் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் அதிகரித்த தயாரிப்பு நீடித்த நிலையை உறுதிப்படுத்த உங்கள் மிஷினரியில் ரெகுலரான மெயின்டெனன்ஸ் சோதனைகளை மேற்கொள்வது சிறந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று ரெகுலராக செயல்படுகிறது, மற்றொன்று அவசரமாக தேவைப்படும் பொழுது செயல்படுகிறது. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் டெஸ்டிங் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தேவையை தடுக்கலாம். இது டவுன் டைமை குறைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கான மெயின்டெனன்ஸ் அவசியமான போது மட்டுமே செயல்படுகிறது மற்றும் இது அவசர அல்லது பிரேக் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. சேஃப்டி முன்னெச்சரிக்கைகள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் டிரான்ஸ்ஃபார்மரின் பணிகள் சரியாக எர்த்துடன் இணைக்கப்படாமல் செய்யப்படக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மரின் இன்புட் சைடு ஆஃப் நிலையில் இருப்பதையும் மெயின்டெனன்ஸ் பணிகளை செய்யும் திறமை வாய்ந்த நபர் PPE அணிந்திருப்பதையும் உறுதி செய்யவும். PPE என்றால் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். ஆனால் ரெகுலரான மெயின்டெனன்ஸ் சரியாக செய்யப்பட்டால் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் கணிசமாக குறையும். மணிக்கொரு முறை மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு வழங்கப்பட்ட அமீட்டரில் டிரான்ஸ்ஃபார்மரின் செகண்டரி லோடு கரண்டை குறித்துக் கொள்ளவும். நேம் பிளேட் விவரங்களின்படி மதிப்பிடப்பட்ட மதிப்புடன் இந்த மதிப்பை சரிபார்க்கவும். லோடு கரண்ட் ரேட்டட் வேல்யூவை விட அதிகமாக இருந்தால் பின்வரும் சீக்வன்ஸில் டிரான்ஸ்ஃபார்மரின் லோடை குறைக்கவும். சர்க்யூட் பிரேக்கரை ட்ரிப் ஆஃப் செய்யவும். மிகவும் அவசியமில்லாத லோடு ஃபீடர்களை ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும். மீண்டும் சார்ஜ் செய்து சர்க்யூட் பிரேக்கரை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் லைன் கரண்ட் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜ் மற்றும் லைன் கரண்ட் மற்றும் பவர் ஃபேக்டர் ஆகியவற்றின் மதிப்புகளை டேபுலேஷனில் பதிவு செய்யவும். தெர்மோஸ்டாட் டயல் அல்லது தெர்மோமீட்டர் மூலம் குறிக்கப்படும் ஆயில் டெம்பரேச்சரை குறித்துக் கொள்ளவும். டிரான்ஸ்ஃபார்மரின் டெய்லி மெயின்டெனன்ஸ் பணிகளை செய்ய பின்வரும் சீக்வன்ஸில் டீஹைட்ரேட்டிங் பிரீத்தரை பரிசோதிக்கவும். ஏர் பேசேஜஸ் தெளிவாக உள்ளதா என சரிபார்க்கவும். இல்லை என்றால் சுத்தம் செய்யவும். ஆக்டிவ் ஏஜென்ட் அதாவது சிலிக்கா ஜெல்லின் நிறத்தை சரிபார்க்கவும். சிலிக்கா ஜெல் பிங்க் நிறத்தில் இருந்தால் பின்வரும் சீக்வன்ஸில் அதை ரீஆக்டிவேட் செய்யவும். சிலிக்கா ஜெல் கிறிஸ்டல்களை ஒரு ஷாலோ ட்ரேயில் சேகரித்து 200 டிகிரி வெப்பநிலையில் பேக் செய்யவும். கிறிஸ்டல்கள் நீல நிறமாக மாறும் பொழுது ரீஆக்டிவேட்டட் ப்ளூ கிறிஸ்டல்களை பிரீதரில் நிரப்பவும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் லெவலை சரிபார்க்கவும். கன்சர்வேட்டர் சைட் கிளாஸை கவனித்து டிரான்ஸ்ஃபார்மரின் ஆயில் லெவலை சரிபார்க்கவும். ஆயில் லெவல் குறைவாக இருந்தால் சுத்தமான டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கொண்டு நிரப்புவதால் ட்ரைன் வேல்யூ மூலம் லெவலை டாப் அப் செய்யவும். ஒரு குறுகிய காலத்தில் ஆயில் லெவல் வெகுவாக குறைந்தால் டேங்கில் ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கில் லீக் ஏற்பட்டால் லீக்கேஜை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும். ரிலீஃப் டயப்ரமை ஆய்வு செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மரின் எக்ஸ்ப்ளோஷன் பெண்டை கவனித்து ரிலீஃப் டயப்ரமின் நிலையை சரிபார்த்து அப்சர்வேஷன்களை டேபுலேஷனில் பதிவு செய்யவும். அது கிராக் ஆகியிருந்தால் அல்லது உடைந்திருந்தால் டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி சப்ளையை ஐசோலேட்டிங் செய்த பிறகு அதை மாற்றவும். டிரான்ஸ்ஃபார்மரின் ஆனுவல் மெயின்டெனன்ஸை பற்றி விவாதிப்போம். ஏர் ஃபேன், ஆயில் பம்ப்ஸ் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும்
கண்ட்ரோல் சர்க்யூட்களை கூல் செய்ய பயன்படுத்தப்படும் பிற காம்போனன்ட்களை இயர்லி மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டும். உங்கள் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரின் எல்லா புஷிங்களையும் வருடம் மென்மையான காட்டன் துணியால் சுத்தம் செய்வதை உறுதி செய்து கொள்ளவும். எல்லா கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், அலார்ம்ஸ் மற்றும் ரிலேஸ் மற்றும் அவற்றை இயக்கும் சர்க்யூட்ஸ், ரிமோட் டேப் சேஞ்சர் கண்ட்ரோல் பேனல் மற்றும் ரிலே மற்றும் கண்ட்ரோல் பேனல் ஆகியவற்றை சுத்தம் செய்ய பொருத்தமான கிளீனிங் ஏஜென்ட் பயன்படுத்தப்பட வேண்டும். பக்கோல் ரிலே மற்றும் பிரஸ் ரிலீஸ் டிவைஸ் ரிலே ஆகியவற்றின் சரியான செயல்பாடு வருடம் சரிபார்க்கப்பட வேண்டும். எர்த் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இடையே கனெக்ட் செய்யப்பட்டுள்ள எர்த் கண்டினியூட்டி கண்டக்டரை சரிபார்த்து எர்த்தின் ரெசிஸ்டன்ஸை சரிபார்க்கவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். மணிக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபார்மரின் மெயின்டெனன்ஸை மேற்கொள்ளுதல், தினசரி டிரான்ஸ்ஃபார்மரின் மெயின்டெனன்ஸை மேற்கொள்ளுதல், டிரான்ஸ்ஃபார்மர்களின் ஜெனரல் மெயின்டெனன்ஸ் குறித்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம்.